சகோதரனை கடலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். பொழுது விடுகிற போதே காலை கிரணங்களை வாரி இறைத்துக் கொண்டு பொன்னொழியாக புறப்பட்ட சூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று உங்களிடம் வேண்டிக் கொள்வதற்காக திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய பகை நெருப்பை மூட்டுவதற்கு, சமய மோதலை ஏற்படுத்துவதற்கு, அதன் மூலம் இரத்த களரிகளை உருவாக்குவதற்கு பலத்த முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வடபுலத்திலே இருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் தனது ரதகத துரகபதாதிகளை ஒரு 18 மந்திரிகளை இங்கே அழைத்துக் கொண்டு வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில், சமய நல்லிணக்கம் தழைத்து வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வடபுலத்திலே சில பகுதிகளிலே நடைபெற்ற கோர காட்சிகளை, ரத்தம் சிந்தும் காட்சிகளை, நெஞ்சை கொதிக்க வைக்கும் காட்சிகளை இங்கே அரங்கேற்றலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நான் நிருபர்கள் இருக்கிறார்கள், தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் நடுநிலையோடு நீங்கள் செய்திகளை அனுப்புகிறீர்கள். ஆனால் உங்கள் தலைமை பீடங்கள் நடுநிலையோடு வெளியிடுவதில்லை. நான் இன்றும் பகலில் காலையில் மதுரையிலே நிருபர்களிடமும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களிடமும் தெரிவித்தேன். எந்த அடிப்படையில் முதலமைச்சர் வாகனத்தை நீங்கள் சோதனை செய்தீர்கள்? முதல் நாள் முதலமைச்சர் வாகனம் சோதனை செய்யப்பட்டது. 24 மணி நேரத்தில் மீண்டும் அதே முதலமைச்சர் வாகனம் சோதனை செய்யப்பட்டது. அப்படியானால் நான் நிருபர்களிடம் சொன்னேன், நீங்கள் இந்த செய்தியை முந்தா நாள் மதுரை விமான நிலையத்திலே சொன்னேன். எந்த தொலைக்காட்சியும் வெளியிடவில்லை. என்னுடைய கருத்தை எந்த தொலைக்காட்சியும் வெளியிடவில்லை. இருட்டடிப்புக்கு பழக்கப்பட்டு போனவன் வைகோ, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் மீண்டும் கேட்டேன், முதலமைச்சர் வாகனத்தை சோதனை செய்தீர்களே, நாட்டின் பிரதமர், இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி வருகிற விமானத்தில் எத்தனை ஆயிரம் கோடி அவர் கொண்டு வருகிறார் என்று யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு செய்தி பரவுகிறது. சோதனை செய்வதற்கு முற்பட்டவர்கள், அதை தூண்டிவிட்டவர்கள், ஏவிவிட்டவர்கள் யாராகவும் இருக்கலாம். முதலமைச்சர் வாகனத்தை சோதனையிட்டீர்களே, சாலை வழியாக ரோட் ஷோ என்று பிரதமர் வருகிறாரே, அவர் வாகனத்தை சோதனை இடுவதற்கு நீங்கள் தயார்தானா? இதை வெளியிடுகிற துணிச்சல் யாருக்கும் இல்லை. வைகோ இதை பற்றி கவலைப்பட மாட்டார். வைகோ பேசுவார். அமித்ஷாவின் வாகனத்தை சோதனை இடுவீர்களா? ஒரு கண்ணிலே வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு. எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும். The same yardstick should be applied. ஒரே விதமான அணுகுமுறை இருக்க வேண்டும். ஆனால் எப்படியாவது தமிழ்நாட்டை கபலீகரம் செய்துவிடலாம் என்று நினைத்துக் கொண்டு வருவதற்கு கொத்தடிமை சேவகம் செய்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவின் பெயரை சொல்வதற்கோ, மக்கள் கழகம் புரட்சி தலைவர் பெயரை சொல்லுவதற்கோ அருகதையற்று போனவர்கள். ஒருவர் சொல்லி இருக்கிறார், புரட்சி புயல் பதுங்கி விட்டார். அந்த மனிதனின் பெயரை எல்லாம் சொல்லி நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அதை திரும்ப திரும்ப இந்த தொலைக்காட்சியிலே போட்டுக் கொண்டிருந்தார்கள். வைகோ பதுங்குவான், புலி பதுங்கத்தான் செய்யும். பதுங்குவதற்கு பாய்வதற்கு உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாம் தேவையில்லை. மீண்டும் நம்முடைய சகோதரர் தளபதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் நல்லாட்சி அமைகிற போது நிச்சயமாக தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும். என்ன ரிசல்ட் பல மாதிரி கருத்து கணிப்புகள் வருகிறது. கருத்து கணிப்புகளை நான் விமர்சிக்கவில்லை. ஆனால் எனக்கு தெரிந்து நான் அறிந்த கருத்து கணிப்பில் 200 இடங்களுக்கு குறையாமல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுகிறது. திமுக தனிப்பெரும்பான்மை பெறும். DMK will form its own government on its own. கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமில்லை. திமுகவே ஆட்சி அமைக்கும். அது நடக்கும். திமுக ஆட்சி மலரும். மலர்வதற்கு நான் முதலில் குறிப்பிட்டதை போல பொழுது புலர்ந்தால், புள்ளினங்கள் ஆலோலம் பாடினால், செம்பொட் கிரணங்களை வாரி இறைத்துக் கொண்டு புறப்படுகிறானே உதயசூரியன்,
அந்த உதய சூரியன் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து கடையநல்லூர் தொகுதி ஊருக்கு உழைக்கின்ற ஒரு உத்தமனை எம்எல்ஏவாக ஆக்கியது என்ற பெருமையை பெறுகின்ற விதத்திலே நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்கள் தாழ்வணிந்து வேண்டுகிறேன். மாநகர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் கண்ணியத்துக்குரிய மாமா நிஜாம், சட்டமன்ற உறுப்பினர் 45 ஆண்டுகளாக என்னோடு நேசமாக பழகி வருகிற டாக்டர் சதன் திருமலை